மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிற விசுவாசிகளை மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று யூதா அப்போஸ்தலன் தம் நிருபத்தில் கூறுகிறார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் என்பது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் உள்ள ஆவிக்குரிய உலகம் மற்றும் பொருள் உலகம் ஆகிய அனைத்து உலகின் மீதும் அவருக்கு உள்ள அதிகாரத்தையும் ஆளுகையையும் குறிக்கும் சொல்லாகும். சர்வ லோகத்துக்கும் அவரே எஜமானர், முழு உரிமையாளர், சர்வ லோகாதிபதி. அவருடைய ஆட்சி காணக்கூடிய மற்றும் கண்ணுக்கு தெரியாத அனைத்தின் மீதும் இருக்கிறது. அவரில் எல்லாம் நிலைநிற்கிறது. இயேசுவின் கர்த்தத்துவம் என்பது நன்மையை மட்டுமல்ல, தீமையையும் உள்ளடக்கியது. சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அவராலேயே ஆளப்படுகிறது. நமக்கு நடக்கும் தீய காரியங்கள் கூட அவர் அனுமதிக்காமல் நடக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. சாத்தானுடைய ஏமாற்று வேலைகள் கூட அவருக்கு தெரியாமல் நடக்கவில்லை. எதுவும் அவரை மிஞ்சி போய்விடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் பற்றி வேதம் இவ்வாறு தெளிவுபடுத்துவதால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முறுமுறுக்க உரிமை இல்லை, முறையிடவும் உரிமை இல்லை. பாடுகளுக்கு பின்னே கர்த்தர் இருப்பதால் பாடுகளை கொண்டு வரும் பிசாசுகளிடம் மல்லு கட்டி கொண்டு நிற்கவும் நமக்கு தகுதியில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று வேதம் சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால், பாவம் செய்ய பிசாசு தூண்டும்போது அவனுக்கு அடிபணிந்து அந்த பாவத்தை செய்யாமல் கர்த்தர் கரங்களில் நம் சூழ்நிலையை ஒப்பு கொடுத்துவிட்டு அவருடைய வேலனால் அந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே. இன்னொரு முக்கியமான விஷயம், சாத்தான் நம்மை சோதிக்கும்போது அவனை கடிந்து கொள்ளக்கூட கர்த்தர் நமக்கு அனுமதி தரவில்லை என்று யூதா 1:9 வாசிக்கிறோம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசிடம் தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுவிட்டான். சாத்தானை குற்றப்படுத்தி அவனுக்கு பட்டப்பெயர் வைத்து பரிகாசம் பண்ணவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மேலும் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் இருக்கும் பிசாசு கூட்டங்களை தூசிக்கிறதும், அவைகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி, வசனத்தை சொல்லி, சிலுவையை காட்டி, வேதாகமத்தை காட்டி மிரட்டுவதும், கட்ட நினைப்பதும், துரத்த முயற்சிப்பதும் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை தூசிப்பதற்கும் அவருடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதற்கும் ஒப்பாகும். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் தூண்டுதலால் நாம் செய்யும் அபத்தமான வீண் முயற்சிகள். வசனத்தில் அப்போஸ்தலன் யூதா சொல்வது போல், பிசாசு பிரச்சனை தரும்போது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய அன்பில் நம்மை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். அவர் தருகிற சமாதானத்தை எந்த வழியிலும் இழந்து போகாமல் இருந்து அவர் மேல் உள்ள விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டு மன சமாதானத்தை இழந்து போகிறவர்களை 12ஆம் வசனத்தில் யூதா அப்போஸ்தலன் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களுக்கும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களுக்கும் உவமையாக்குகிறார். மனச்சமாதானத்தை இழந்தவர்கள் முதலில் இலையுதிர்ந்த மரங்கள் போல ஒருமுறை ஆவியில் சாகிறார்கள். பின்னர் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி கனியற்ற மரங்கள் போலாகி 2ஆம் முறை சாகிறார்கள். முடிவில் வேரற்று போன மரங்களாகி தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாமல் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வேண்டிய நாம் எவ்விதத்திலும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல மாறிவிடக்கூடாது.